Okay, good morning students. Unit 4 Physics, Electromagnetic Induction and Alternating Current. இந்த லெசனை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எலக்ட்ரிசிட்டினா என்னென்னு பார்த்தோம். அது எப்படி மேக்னெட்டிக் இண்டக்ஷனால் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சோ அதே மாதிரி இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த லெசனில். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். We learned that whenever an electric current flows through the conductor, ஒரு கண்டக்டர்ஸ்க்கு எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம ஃப்ளோ பண்ணுறப்ப அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆச்சு. எப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அரௌண்டில் நம்ம கொண்டு போய் ஒரு எலக்ட்ரிக் கண்டக்டரை வைக்கிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதே சேம் ப்ராசஸ் ரெண்டு விதமாக ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். எலக்ட்ரிக்கும் மேக்னெட்டிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை கொண்டு போய் மேக்னெட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறப்ப அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும். அதே மாதிரி ஒரு மேக்னெட்டை கொண்டு போய் நம்ம உள்ளுக்குள்ளே வைக்கிறப்ப அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த கண்டக்டர்ஸில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப அங்கேயும் என்ன ஆகுது, ரெண்டு ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசனில். அப்போ இதை யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா கிறிஸ்டியன் ஒர்ஸ்டட். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் லேட்டர் த ஆம்பியர் ப்ரூஃப்டு. அதுக்கப்புறம் ஒரு கரண்ட் கேரிங் லூப்பை எடுத்துக்கிட்டு அது எப்படி பிஹேவ் ஆகுது, இஸ் அ பார் மேக்னெட்டாக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஆம்பியர் ப்ரூவ் பண்ணார். மைக்கேல் ஃபேரடே என்ன சொன்னார் அப்படின்னா இஸ் credited with the discovery of electromagnetic induction பற்றி டிஸ்கவர் பண்ணார் மைக்கேல் ஃபேரடே. அதுதான் ஒரு இன்வென்ஷனாக இருந்துச்சு இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அதை பற்றி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு டாப்பிக்காக. அதில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் டாபிக் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ அண்ட் ஏரியா இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த ஏரியா நார்மலி. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் என்ன சொன்னோம், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ ஃபீல்டு லைன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்குதோ அதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு சொன்னோம். அதே தான் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பாஸ் ஆகுதோ அந்த ஏரியாவில் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கான ஃபார்முலா தான் என்னது, psi b is equal to integral over a b dot dA is equal to ba cos theta. ஏன்னா இது டாட் ப்ராடக்ட் is a cos theta is a normally act on the theta cos theta. அப்போ cosine angle, so ba cos theta. இது SI யூனிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுனால டெஸ்லா, அதனால் டெஸ்லா ஏரியாங்கிறது மீட்டர் ஸ்கொயர். அப்போ TM பவர் ஸ்கொயர். ஓகே, இட் இஸ் மெஷர்ட் இஸ் அ வெபர்னு சொல்லலாம். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட யூனிட்னு கேட்டால் டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம் அல்லது வெபர்னு சொல்லலாம். அப்போ 1 வெபர்ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1 டெஸ்லா மீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் பார்த்தது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுங்கிறது எவ்வளோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பாஸ் ஆகுதோ அதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான ஃபார்முலா சொல்லியிருக்கேன், என்னது psi b is equal to closed over area b vector dot dA vector. அது டாட் ப்ராடக்ட்ங்கிறதுனால எப்படி சொல்கிறோம், BA cos theta அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட யூனிட்னு பார்த்தோன்னா டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கேன், அப்போ வெபர்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். whenever the magnetic flux linked with a closed coil changes and EMF is induced. ஒரு ஃப்ளக்ஸ், அதாவது ஒரு க்ளோஸ்டு காயில் எடுத்துக்கிறோம். அந்த க்ளோஸ்டு காயில் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து லிங்க் பண்ணுறோம். அப்படி லிங்க் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக EMF என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஹின்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ இன் த சர்க்யூட். இது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிலலாம் நிறைய காயில்ஸ் ரெண்டு பக்கமும் வவுண்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது சுற்றி இருப்பாங்க. அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு காயில் எடுத்துக்கிட்டு நல்லா வவுண்ட் பண்ணிவிட்டு 2 எண்டை கொண்டு போய் ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம பாஸ் பண்ண வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் லிங்க் ஆகும், EMFும் ப்ரொடியூஸ் ஆகும், சைமல்டேனியஸாக அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டும் என்ன ஆகும், ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா லிங்க் ஆயிரும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம், அந்த காயிலோட ஏரியாக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை தான் என்னென்னு சொல்லியிருக்கோம், நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஒரு க்ளோஸ்டு காயிலில் சேஞ்ச் ஆகுது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகும். எப்போது எலக்ட்ரிக் கரண்ட்டு பாஸ் பண்ணுறப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகி அங்கே EMF என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், இன்டியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் என்னென்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், திஸ் EMF இஸ் கால்ட் இன்டியூஸ்ட் EMF. அப்படி ப்ரொடியூஸ் ஆன EMF தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம இன்டியூஸ்ட் EMF அப்படின்னு சொல்கிறோம்.
இஎம்எஃப் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அது ஃபோர்ஸ் கிடையாது, வோல்டேஜ் அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் த கரண்ட் இஸ் கால் இன்டியூஸ்டு கரண்ட். அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, இன்டியூஸ்டு கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் நீ ஃப்ளோ பண்ணுற அந்த சர்க்யூட்டில், அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிறப்ப அந்த க்ளோஸ்டு காயிலில் சேஞ்சஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ ஒரு இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த இஎம்எஃப்க்கு இன்டியூஸ்டு இஎம்எஃப்னு பேர். அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபினாமினா தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுதான் என்னது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா, ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இப்போ ஃபாரடேஸ் லாஸ் பார்க்குறோம், 2 லாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லா பார்க்குறோம், whenever the magnetic flux linked with a closed circuit changes and induced EMF is induced in the circuit. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்னவோ அதுதான் அதனுடைய ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ஃபாரடேஸ் லா. என்ன, whenever the magnetic flux linked with a ஒரு closed circuit changes and EMF is induced in the circuit. ஏற்கனவே சொன்னது தான், ஒரு கரண்ட் நம்ம பாஸ் பண்ணுறப்ப அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அந்த காயில் என்ன ஆக ஆரம்பிக்கும், லிங்க் ஆக ஆரம்பிக்கும். அப்போது இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா பார்த்தோம் அப்படின்னா, த மேக்னட்யூட் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் இன் அ க்ளோஸ்டு சர்க்யூட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இஸ் ஈக்குவல் டு டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த சர்க்யூட். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதை இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா அந்த க்ளோஸ்டு சர்க்யூட்டில், அதனுடைய மேக்னட்யூடுங்கிறது வேல்யூ. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னா டைமை பொறுத்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு த்ரூ தி சர்க்யூட். டைமை பொறுத்து எவ்வளோ நேரம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அந்த காயிலில் லிங்க் ஆகுதோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம, செகண்ட் லா ஆஃப் ஃபாரடேஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டும் என்னது, ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா. அப்போ whenever the magnetic flux linked with the closed circuit changes and EMF is induced in the circuit, இது ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, the magnitude of induced EMF is in a closed circuit is equal to time rate of change of magnetic flux linked with the சர்க்யூட். இதுதான் என்னது, ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா. ஈக்குவேஷனோட எழுதணும். கை அப்படிங்கிறது இஎம்எஃப், கை இன்டியூஸ்ட் இஎம்எஃப் தான் கை இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dψv/dt அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லாவை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு கேல்னாமீட்டர் எடுத்துக்கிறோம். அந்த கேல்னாமீட்டரில் மேலே ரெண்டு எண்டுலேயும், கேல்னாமீட்டர் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுலேயுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு காயிலை ஓன் பண்ணியிருக்கோம். அந்த காயிலை ஓன் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பார் மேக்னெட்டை கொண்டு போய் வைக்கிறோம். நார்த்து சவுத்து பொசிஷனில் வைக்கிறோம். இப்போ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் இல்லை. இப்போ நார்மலாக இருக்குது. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், பியில் பாருங்கள் ஒரு ரைட் டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது, அடுத்தது நோ டிஃப்ளெக்ஷன் இருக்குது இல்லையா. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு. கன்சிடர் எ க்ளோஸ்டு சர்க்யூட் கண்டெய்னிங் ஆஃப் அ காயில் சி. ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் எடுத்துக்கிறோம், அந்த காயில் தான் சீன்னு சொல்கிறேன். அதை ஒரு கேல்னாமீட்டரில் இனிஷியலாக நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப கேல்னாமீட்டரில் எந்த டிஃப்ளெக்ஷனும் வரல, நோ டிஃப்ளெக்ஷன். when a bar magnet move towards the stationary coil with its north pole facing on the coil, this is momentary deflection of the galvanometer. This indicates an electric current is set up in the coil. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேஷ்னரியாக கொண்டு போய் இந்த நார்த்து போலை கொண்டு போய் இங்கே வைக்கிறப்ப எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் வரல. சப்போஸ் இந்த நார்த்து போலை நான் முன்னாடியும் பின்னாடியுமா நகுத்துனேன் அப்படின்னா, அப்படி நகுத்துறப்ப என்ன ஆகுது, அங்கே டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. நல்லா லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேல்னாமீட்டரில் நம்ம காயிலில் வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். பக்கத்தில் நார்த்து போல் சவுத்து போல் இருக்க மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு மோஷனும் இல்லை. அப்போ மோஷன் எதுவும் இல்லாதப்போ, மோஷன்னா மூவ்மெண்ட் எதுவும் இல்லை பார் மேக்னெட்டில், அப்போ டிஃப்ளெக்ஷனும் ஜீரோ டிஃப்ளெக்ஷனில் இருக்குது. சப்போஸ் நான் மேக்னெட்டை முன்னாடி பின்னாடி நகுத்துனேன் அப்படின்னா அந்த காயிலுக்கு பக்கத்தில், அப்போ என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆக ஆரம்பிக்கும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆக ஆரம்பிச்சதுன்னா என்ன அர்த்தம், அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு லிங்க்ஸ் ஆகுது, அதனால் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகிறப்ப கரண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா கேல்னாமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம், கேல்னாமீட்டர் போன லெசனில் பார்த்தோம். கேல்னாமீட்டர் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு அம்மீட்டராக இருக்கலாம் அல்லது வோல்டிமீட்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறோம், லோ ரெசிஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறோம். ஹை ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரியஸாக இருந்தால் அது வோல்டிமீட்டராக ஆக்ட் ஆகும் கேல்னாமீட்டர். அதே மாதிரி அம்மீட்டராக ஆக்ட் ஆகுது அப்படின்னா லோ ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், பேரலல் கனெக்ஷன்லாம் இருக்கணும். இப்போ இங்கே நம்ம கரண்ட் டிஃப்ளெக்ஷனை மட்டும் தான் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த மேக்னெட் எப்போ மூவ் ஆகுதோ டுவர்ட்ஸ் காயிலாக இருக்கலாம் அல்லது டுவர்ட்ஸ் காயிலாக இருக்கிறப்ப என்ன ஆகுது, கரண்ட்டோட டைரக்ஷன் இப்படி ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகிறப்ப கேல்னாமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் மூவ் ஆகுது. அதே திருப்பியும் நம்ம காயிலை ஸ்டேஷ்னரி உள்ளே கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்த காயிலுக்கு நடுவில் நான் கொண்டு போய் மேக்னெட்டை பார் மேக்னெட்டை வச்சோம் அப்படின்னா, தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், தேர்டு டயக்ராம் பாருங்கள். பார் மேக்னெட்டை கொண்டு போய் காயிலுக்குள்ளே வைக்கிறப்ப என்ன ஆகுது, டூரிங் மோஷன் எதுவும் கிடையாது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்காக இருந்தது. ஆனால் மேக்னெட்டை கொண்டு போய் உள்ளே வச்சோன்னே என்ன ஆயிடுது,
galvanometer 0 டிஃப்ளெக்ஷனை இண்டிகேட் பண்ணுது. அதுதான் பாருங்கள், if the magnet is kept stationary inside the coil, the galvanometer does not indicate deflection. எந்த டிஃப்ளெக்ஷனையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. அப்போது மோஷன் எதுவும் இல்லாதப்ப நான் பார் மேக்னெட் வெளியில் இருந்தாலும் சரி இல்லை காயிலுக்கு இன்சைடில் இருந்தாலும் சரி எந்த டிஃப்ளெக்ஷனையும் ப்ரொடியூஸ் பண்ணலை. இப்போ அதே மாதிரி அடுத்த ஃபோர்த் டயக்ராமில் பாருங்கள், இப்போ நான் அவே ஃப்ரம் த காயில் எங்கள் உள்ளே இருந்து என்ன பண்ணுறேன், நம்ம காயிலை இந்த காயிலுக்கு அவேவாக நான் நகர்த்துறேன். அந்த ஆப்போசிட் டைரக்ஷனை காயிலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் பார் மேக்னெட்டை மூவ் பண்ணுறேன். அப்படி மூவ் பண்ணுறப்பையும் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது, பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுதான் இந்த தேர்ட் டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணுது. இதுதான் என்னது ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா. அப்போ ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்னா, ஒரு காயில் வந்து லிங்க் ஆகிறப்ப என்ன ஆகுது, அங்கே இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட். இப்போ அதே தான் இங்கேயே சொல்கிறாங்க பாருங்கள், த பார் மேக்னெட் இஸ் ரிவர்ஸ், த சவுத் போல் நவ் ஃபேஸஸ் த காயில், த எக்ஸ்பிரிமெண்ட் இஸ் ரிப்பீட். திருப்பி இந்த எக்ஸ்பிரிமெண்ட் என்ன பண்ணலாம், நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ஏன்னா இங்கே நார்த் போலுக்கு பதிலாக சவுத் போல். அப்போ இந்த இது பார் மேக்னெட்டை திருப்பி வைக்கலாம். திருப்பி வைக்கிறப்ப என்ன ஆகும், ஸ்டேஷனரியாக இருக்கும். திருப்பி இதுக்குள்ளே நம்ம கொண்டு போய் இன்சைட் த காயில்குள்ளே மூவ் பண்ணுறப்ப என்ன ஆகும், டிஃப்ளெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். திரும்பியும் நடுவில் சென்டர் ஆஃப் த பாயிண்டில் இருக்கிறப்ப என்ன ஆகும், மறுபடியும் ரெஸ்ட் பொசிஷனுக்கே வந்துடும். அது டிஃப்ளெக்ஷன் எதுவுமே இருக்காது. திரும்பியும் நம்ம கொண்டு போய் உள்ளேருந்து அவே ஃப்ரம் த காயிலாக கொண்டு போகிறப்ப ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன பண்ணும், ரிப்பீட் பண்ணும். அப்போ the above experiment conclude that whenever there is a relative motion between the coil and magnet, அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதை கன்க்ளூட் பண்ணுது அப்படின்னா, ஒரு அந்த காயிலுக்கும் மேக்னெட்டுக்கும் இடையில ஒரு ரிலேட்டிவ் மோஷன் இருந்தால் மட்டும்தான் galvanometerல டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். galvanometerல டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுது எப்போ அப்படின்னா, கரண்ட்டு அங்கே இன்டியூஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அந்த கரண்ட் இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த காயில் என்ன பண்ணும், காயிலில் எப்போ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்போ galvanometerல என்ன ஆகும், டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் என்னது ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம் என்னது, ஃபாரடேஸ் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு க்ளோஸ்டு காயில் தான் எடுத்துக்கிறோம். அந்த க்ளோஸ்டு காயில் என்ன பண்ணுறேன், ஒரு பேட்ரி கீழே கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணி அந்த ரெண்டு எண்டு என்ன பண்ணிடுறேன், காயிலில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ கன்சிடர் எ க்ளோஸ்டு சர்க்கியூட் கால்ட் பிரைமரி கன்சிஸ்டிங் ஆஃப் காயில் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். மேலே இருக்கிறத என்ன பண்ணுறேன், ஒரு க்ளோஸ்டு காயில் பிரைமரி காயில்னு சொல்கிறேன். பேட்ரி கீ கனெக்ட் பண்ணுறேன். கன்சிடர் அனதர் சர்க்கியூட், அனதர் க்ளோஸ்டு சர்க்கியூட் கால்டு செகண்டரி. அதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, கன்சிஸ்டிங் ஆஃப் அ காயில் எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் galvanometer ஜின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ரெண்டு காயில் பக்கத்தில் இருக்குது. பிரைமரி காயில்னு ஒன்று இருக்குது, செகண்டரி காயில்னு ஒன்று இருக்குது. பிரைமரி காயில் பேட்ரி கீயோட கனெக்ட் பண்ணிடுறேன், செகண்டரி காயில் galvanometerோட கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போது இந்த ரெண்டு காயிலுமே எப்படி இருக்குன்னா, ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போ க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியாக இருக்கும், வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதராக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப எந்த டிஃப்ளெக்ஷன் எப்படி டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னா, இந்த பிரைமரி சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. எப்போது இந்த கரண்ட் எப்போ ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, இந்த கீ வந்து க்ளோஸாக இருக்கிறப்ப கரண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோவிங் இன் தி சர்க்கியூட். என்ன ஆக ஆரம்பிக்கும், கரண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஃப்ளோ ஆகுது. அப்போ அந்த galvanometerல என்ன ஆகும் அப்படின்னா, சம் மொமெண்டரி டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். சப்போஸ் இந்த கீயை நான் ஓப்பன் பண்ணி விட்டேன். செகண்ட் டயக்ராமில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் டயக்ராமில் கீ க்ளோஸாக இருக்குது. டிஃப்ளெக்ஷன் வந்து ரைட் டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது galvanometerல. ஏன்னா இங்கே க்ளோஸ் பண்ண உடனே என்ன ஆகுது, ரெண்டு காயிலும் க்ளோஸ்டாக இருக்கிறதுனால ஒரு லிங்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும், லிங்க் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இன்டியூஸ்டு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். பிரைமரி காயிலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் இன்டியூஸ்டு கரண்ட் என்னன்னு சொல்கிறோன்னா ஐபின்னு சொல்கிறோம். செகண்டரி காயிலில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டை ஐஎஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ கீயை நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன ஆகும், galvanometer டிஃப்ளெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, இதுதான் செகண்ட் டயக்ராமில் பாருங்கள், ஆப்போசிட் டைரக்ஷன் லெஃப்ட் டைரக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. பாருங்கள், ஆஃப்டர் தட் when the current reaches the steady value no deflection is observed in the galvanometer. கரண்ட் வந்து ரீச் ஆயிரும், ஒரு ஸ்டெடி வேல்யூ ரீச் ஆனதுக்கு அப்புறமா எந்த டிஃப்ளெக்ஷனையும் அப்சர்வ் பண்ணாது galvanometer. Similarly, if the primary circuit is broken, அதான் brokenனா கீ என்ன பண்ணிடுறோம், ஓப்பன் பண்ணிடுறோம். அப்போ கரண்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும், எப்படி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், கரண்ட் ஸ்டார்ட்ஸ் டிக்ரீசிங். அந்த எகெயின் மொமெண்டரி டிஃப்ளெக்ஷன்ஸ் பட் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிக்கிற கரண்ட் என்ன ஆகும், பிகம்ஸ் மேக்ஸிமம்லேருந்து ஜீரோவுக்கு வரும். அப்பயும் galvanometer என்ன இருக்கும்னா, நோ டிஃப்ளெக்ஷன் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கன்க்ளூட் பண்ணுறோம் என்ன அப்படின்னா, whenever the electric current in the primary changes, the galvanometer in secondary
shows a deflection. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரைமரி காயிலில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் செகண்டரியில் அதனுடைய டிஃப்ளெக்ஷன் என்ன ஆக ஆரம்பிக்கு, ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. இங்கே க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் என்ன ஆகுது, ஃப்ளோ ஆகுது. அப்போது ரைட் டைரக்ஷனில் டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது. அவர் ஒரு பர்டிகுலர் ஸ்டெடி பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் டிஃப்ளெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணலை. அதே மாதிரி கீயை ஓப்பன் பண்ணிட்டோம் ப்ரைமரி காயில் அப்படின்னா செகண்டரி காயிலில் மறுபடியும் டிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது, அதாவது இன்க்ரீஸ்லேருந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு 0 பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் கரண்ட் என்ன ஆகலை, டிஃப்ளெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணல கேல்னாமீட்டரில். இதுதான் என்னது ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா அப் டு இது வரைக்கும் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்குறோம் என்ன அப்படின்னா லென்ஸ் லா. லென்ஸ் லானா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, த லென்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்ட் கரண்ட் இஸ் சச் தட் ஆல்வேஸ் அப்போஸ் த காஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் ப்ரொடக்ஷன். இப்போ லென்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டியூஸ்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, எப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிறப்ப இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால் ஒரு இன்டியூஸ்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அது எப்பவும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு, அதாவது இன்டியூஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஃப்ளக்ஸ் சேஞ்சஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இன்டியூஸ்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு லென்ஸ் லாவில் என்ன சொல்கிறாங்க, அப்சர்வ் பண்ணி சொல்கிறாங்க. அப்போது இதை தான் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்க்குறோம். என்ன அப்படின்னா, லெட் எ பார் மேக்னட் மூவ் டுவர்ட்ஸ் த சாலினாய்டு வித் த நார்த் போல் பாயிண்டிங் த சாலினாய்டு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கேல்னாமீட்டரில் ஒரு காயில் எடுத்துக்கிறோம். அந்த காயில் நம்ம என்ன பண்ணுறோம், உள்ள இங்கே பக்கத்தில் ஒரு நார்த் போல் சவுத் போல் இருக்க பார் மேக்னெட்டை எடுத்துக்கிறோம். இப்போது நான் அந்த காயிலுக்கு பக்கத்தில் பார் மேக்னெட்டை கொண்டு போகிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். பட் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் த டைரக்ஷனாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க, திஸ் மோஷன் இன்க்ரீஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த சாலினாய்டு. அப்போது என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆக ஆரம்பிக்குது அந்த சாலினாய்டோட. சாலினாய்டு அப்படின்னா காயில வவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே சாலினாய்டு தான். அண்ட் த ஹின்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் இன்டியூஸ்ட். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்போ அந்த காயிலோட சாலினாய்டோட இன்டியூஸ் ஆகுதோ, அதாவது லிங்க் ஆகுதோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் கரண்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், இன்டியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். டியூ டு த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் induced current, the coil becomes a magnetic dipole. அப்போ flow of induced current வர வர magnetic dipole அந்த காயில் என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா magnetic dipole ஆக்ட் ஆகும். ஏன்னா magnetic poles and either end of the coil, ரெண்டு magnetic poles இருக்குது. அப்போ எந்த எண்டில் வேணாலும் என்ன ஆகலாம், டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகலாம். hence the cause the production of induced current is the movable of the magnet. அப்போ நான் எந்த சைடு மேக்னெட்டை மூவ் பண்ணுறனோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். பாருங்கள், நார்த் போல்ஸ் ஃபஸ்ட் டயக்ராமில் பாருங்கள். இப்போ நார்த் போல் சவுத் போல் நான் கொண்டு போய் லிங்க் பண்ணுறேன். அப்போ சாலினாய்டு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இது சவுத்து போலாகவும் இது நார்த்து போலாகவும். அப்போ நார்த்து என்ன பண்ணும், சேம் போலாக இருந்தால் ரிப்பல்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ரிப்பல்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் டிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த டயக்ராமை பாருங்கள் சொல்ல. அடுத்தது செகண்ட் டயக்ராமில் பாருங்கள், அட்ராக்ஷன் பிட்வீன் த காயில் அண்ட் மேக்னெட். எப்போ நார்த்து போல் சவுத்து போல், இங்கேயும் நார்த்து போல் சவுத்து போல் அப்படி இருக்குதுன்னா என்ன ஆகும், ரெண்டுமே காயில் டுவர்ட்ஸ் எண்டாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுது, அட்ராக்ட் ஆகுது. அப்போ கரண்டோட டிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா எந்த டைரக்ஷன், இந்த பாசிட்டிவ் ரைட்ல இருந்து லெஃப்ட் டைரக்ஷனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுது இன்டியூஸ்ட் கரண்ட்டை. அடுத்தது பாருங்கள், இந்த லென்ஸ்லாலே இன்னும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அக்கார்டிங் டு தி இப்போ நம்ம சொன்ன டாபிக் தான் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேவா, அக்கார்டிங் டு த லென்ஸ் லா த இன்டியூஸ்ட் கரண்ட் சோர்ஸ் ஃப்ளோ இன் சச் ஏ வே தட் ஆப்போசிட் த மூவ்மெண்ட் ஆஃப் த நார்த் போல் டுவர்ட்ஸ் த காயில். அதான் நார்த் போல் நமக்கு டுவர்ட்ஸை கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட்டு ஃப்ளோ பண்ணுது. அதே இஃப் த பாசிபிள் என் நியரர் டு த மேக்னெட்டிக் போல்ஸ் பிகம்ஸ் நார்த் போலாக இருந்துச்சுன்னா, இப்போ நான் சொன்ன கான்செப்ட் தான் வேர்டிங்ஸாக அங்கே கொடுத்துருக்கோம். ஒரு காயில் இருக்குது, அந்த காயிலுக்கு பக்கத்தில் பார் மேக்னெட்டை நம்ம கொண்டு போய் வைக்கிறப்ப நார்த் போலும் அப்படின்னா என்ன ஆகும், சேம் போலாக இருந்தால் ரிப்பல் ஆகும். உடனே கேட்கலாம், சாலினாய்டில் எப்படி நீங்கள் சவுத்து போல் நார்த்து போல்னு சொல்லுவீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பார் மேக்னெட்டை நம்ம அந்த சாலினாய்டு பக்கத்தில் கொண்டு போகிறப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிறப்ப கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அப்போது இது சேம் போலாக இருக்கிறதா அர்த்தம். அப்படி அட்ராக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில், இப்போ எந்த டைரக்ஷனில் நம்ம கொண்டு போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணும் கரண்ட்டை. அப்போ அது அட்ராக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. த பார் மேக்னெட், the one pole is are known as the direction of induced current could be found using the right hand thumb rule. இதில் என்ன ரூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், ரைட் ஹேண்ட் தம் ரூல் என்ன அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு ஃபிங்கர்ஸ் எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, தம் வந்து அதனுடைய கரண்ட்டோட டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான் இங்கே தம் ரூலில் சொல்கிறோம். when the bar magnet is withdrawn, the nearer
end becomes a south pole and attracts north pole of the bar magnet opposing the receding of the magnet. அப்போ north pole second diagramல பாருங்க north pole south pole attract ஆகுது, அதுக்கு opposite magnetic எப்படி produce ஆகுது current opposite directionல produce ஆகுது. Thus the direction of induced current can be found from இதை என்ன சொல்றோம் Lenz law. அப்போ Lenz law சொல்ல வரது என்ன அப்படின்னா magnetic flux எப்பெல்லாம் லிங்க் ஆகுதோ அப்பெல்லாம் current வந்து opposite directionல produce ஆகும். இதுதான் main concept for Lenz law. ஓகே, இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேரடேஸ் இன்ட்ரோடக்ஷனாக என்னென்னு பார்த்தோம், ஃபேரடேஸ் ஃபஸ்ட் லாலாம் என்னென்னு பார்த்தோம், ஃபேரடேஸ் செகண்ட் லாலாம் என்னென்னு பார்த்தோம், அடுத்தது ஃபேரடேஸ் அதனோட ஃபேரடேஸ் லாஸை பேஸ் பண்ணி லென்ஸ் லானா என்னென்னு பார்த்தோம், அதனுடைய எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூஃப் வரைக்கும் பார்த்துருக்கோம்.